நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரவுண்டு. வீட்டில் இருக்கவங்களும் இது விளாட்லாம். பக்கத்தில் இருக்கவங்கள ₹100 பெட் வச்சு விளாட்லாம். எவன் பவுலிங் போட தெரியாதெல்லாம் பெட் வச்சுருக்கிறான். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது சிரிக்க தெரிஞ்சவங்க நம்ம பெட் வைக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நான் அதுமாரி வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் ஷோ பண்ணும்போது பல ஆயிரம் சம்பாரிச்சிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன மேட்டர் அப்படின்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? லிஃப்ட் திறந்தது வந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சிரிக்கும்போது வாயெல்லாம் வச்சு மூடக்கூடாது. ஸோ முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு வந்து 300 பாயிண்ட் போகும். ரெண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும். மூணாவது சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் இவங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. அட பாவி மகாபா, யாராவது யாருடா? மகேஷா? இல்லைடா, அவன் ஈரோடு மகேஷ். ஓகே, என்னடா வழக்கமா திவாகர் கவுண்டமணி வாய்ஸில் தான் பேசுவான்னு பார்க்குறல்ல? இல்லை, இப்போ ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதாவா வந்திருக்கேன். எப்படா இந்த வாய்ஸ் எடுத்தேன்னு பார்க்குறியா? அவருக்கு தெரியாமல் எடுத்தேன்டா. பட முட்டா லாரி இருக்குல்ல, லாரி அது ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் போட்டால் எப்படா சவுண்ட் கேட்கும்? அந்த இடத்துல எடுத்தேன்டா அந்த வாய்ஸ். எங்க நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ட்ரை பண்ற. அற்புதம் அற்புதம், அருமையா வாய்ஸ் எடுக்கிறேன். ஆனா இந்த கெட்டப்புக்கு உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ண தேவையில்லடா. நீ பேசினாலே அப்படிதான் இருப்ப. மகேஷ், நீ கூட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான், கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி சரி, காந்தா சிரித்து விட்டது. காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்தனே காந்தா, உன்னால் தான் இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டேனடா. அட பாவி மா காப்பா, காந்தா வந்திருக்குது சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேனே. ஓ, சிரித்து விட்டான். கொமட்டிலே குத்துவேன். நீயே நினைச்சிக்கிறியா சிரிக்கிறது? ரமிக்கிட்டாங்க, கதை முடிஞ்சு. என்னடா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான்னு பார்க்காதீங்க. நானும் உங்களை மாதிரி அது இதில் கெஸ்ட்டாக வந்தவன் தான். உங்களை மாதிரியே பல எல்சிடி டிவிகளை வாங்கினவன், பல காஃபி மேக்கர் கூப்பன்களை வாங்கினவன், நானா காப்பா கடை கூப்பன் 10-15களை வாங்கி சாப்பிட்டவன் நானடா. கடைசியில் சிரிக்காமல் மக்களுடைய பாவத்துக்கு ஆளாகி இப்படி ஆகிவிட்டேன். மகாபா, விஜய் டிவியில் சொல்லி எனக்கு ஒரு சிலை வீடா. அதை பார்க்கின்ற ஜனங்கள் எல்லாம் சிரிக்காதவனுக்கெல்லாம் இந்த கதிதான் அப்படின்னு பார்த்து புரிந்து கொள்ளட்டும். பிச்சை எடுத்து ஏதாவது சாப்பிடணுமே, எவன் பிச்சை போட வரான்னு தெரியலையே. மணி 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 மா. அட பாவி, வாட்சே இல்லாதவன்ட்ட மணி கேட்குறான். பாடுறா, மகேஷ் வாட்சி கட்டியிருக்கான், அவன்கிட்ட மணி கேள்றா. நான் அந்த மணி சொல்ல. வேற என்னதான் மணி சொன்ன? ஊசி மணி பாசி மணி சொன்னியா? அது பீச்சில் வைப்பானுங்க, போய் வாங்கிக்க. நான் தனியாள் இல்ல. ஓ, அப்ப சித்தாளா? மேஸ்திரியா இருப்பான் போல இருக்கு. பரிசையா வந்து நல்ல அமௌண்டா போடுறாவா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதக்கிடுதுரா. தெரிஞ்சு போச்சா? நீ நம்ம கார்பெண்டர் முருகன் தானே? தெரியும்டா. வீடு வாசல்லாம் இருக்கும் போது ஜன்னல் வாசக்கால் செய்ய வரலையடா. வீடே இல்லாத போது வந்திருக்கேடா முருகா. என்னடா பண்றது? நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்டோன்னு நினைச்ச கோடாலி கூட சிக்கா. நான் ஒரு கோமாளிகிட்ட சிக்கிட்டேன்டா. இப்ப நம்ம வாழணும்னா எத்தனை பேருனா கொல்லலாம். அதுக்கு ஏன்டா என்ன கொல்ற? அதுவும் அஜித் வாய்ஸ் பேசி கொல்ற? வேணாண்டா, வேணாம். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. நீ நல்லா நடுற, அப்புறம் நல்லவனா நடிக்கிறதா வேணாமான்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எப்பா யார காலட்ட பிச்சை கேட்கிறானுங்க, போடுடா அசியமா திட்டானுங்களா? யாரா காலட்ட அவரு ஏறிதுல? ஏண்டா டேய், வயிறு எரிஞ்சா டாக்டர்கிட்ட போக வேண்டியதானடா. ஏண்டா கலெக்டர்கிட்ட போகிற கிறுக்கு பயல்கள் உலகமாடா இது. ஒன்றா பிரயோஜனம் இல்லடா. போ,
அது போ அதெல்லாம் வேணாம் எனக்கு. அது. அடுத்து எந்த புண்ணியமா வரப்போறான்னு தெரியலையே. அட பாவி, பொடுசு சத்தெல்லாம் கேட்குது, பெரிய ஆபீசர் வருவான்னு பார்த்தா சீக்கிரமா வந்து தட்டை ஃபில் பண்ணோன்னு பார்த்தா இப்படி தட்டை தட்டி விட்டு போறானே, கிறுக்கு போயிலாம் இருப்போம் போல இருக்கு. ஏன்டா நாயை துரத்துற? பாஷா டேய் நான் எப்பயோ பாஸ் ஆயிட்டேன்டா. அதே சொல்ல மாணிக் பாஷா. ஏண்டா மாணிக் பாஸ் ஆகலான்றது எனக்கு எப்படா தெரியும்? நான் என்ன இன்டர்நெட் சென்டரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா வா காசு இருந்தா போடுறா. டேய் பிச்சை போடுறதும் தப்பு, பிச்சை வாங்குறதும் தப்பு. அப்பா உங்ககிட்ட பிச்சை கேட்ட மாதிரி ஏன் தப்புடா? ஏன் தப்பு நல்லா கேட்டுக்கோ. சொல்லு. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஓ ஆனா கடைசியில கை விட்டுருவான். விட்டான்டா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது எவனோ தட்டில் கை விட்டான். இருக்கிற காசை அடிச்சுட்டான்டா. எவா அடிச்சுட்டான்டா. ஏ பாச்சா நல்லா கேள். சொல்றா. நல்லவங்களை ஆண்டவன் நல்லா சோதிப்பான், ஓ ஆனா கை விட மாட்டான். நீ கடைசி வரைக்கும் பாக்கெட்ல கை விட மாட்டாடா. தெரிஞ்சு போ, தெரிஞ்சு போ. ஏய் பிச்சை வாங்குறதும் தப்பு, பிச்சை போடுறதும் தப்பு. அதை விட முக்கியமா எவன் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறானோ அவன் நல்லா வாழ்ந்தவன் சரித்தமே கிடையாது. அடப்பாவி மகாப்பா 5 ரூபா கேட்டேன்டா, அது அளவுக்கு அதிகமா. இந்த பாஷா 1 ரூபா போட்டா ஐயோ அடப்பாவி, 100 ரூபா போட்ட மாதிரி அடப்பாவி. முடிச்சிடுறேன். இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சீக்கிரம் முடிடா, அடுத்த ஆர்டிஸ்ட் வரணும்டா. வரட்டா? போடா வா. போலீஸ் ஆபீசர் பிடிச்சிட்டு போயிடானு போல இருக்கு. அப்பா ஏய் பப்ளிக் இடத்துல பொதுமக்களுக்கு இடைஞ்சல என்னடா பண்ணிட்டு இருக்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை ஏழை விட்றேன்னு சொன்னானுங்க, அதான் ஏழை எடுக்கலான்னு. ஏன்டா டேய் பிச்சைக்காரன் நடு ரோட்ல தானடா இருப்பான், பின்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டாடா இருப்பான். யாரா நீ? ஏய் உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல, பின்ன சிமெண்ட் ஓனர் மாதிரியாடா தெரியுறேன். டேய் ஏய் மொத்தம் தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை 10 லட்சத்து 9 லட்சத்து 8 லட்சத்து 7 லட்சம் பேர்ரா. அப்பா இதுல கோயில்ல பிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை 7 லட்சத்து 6 லட்சத்து 5 லட்சத்து 4 லட்சம் பேர்ரா. அப்பா முடியலடா. ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை 3 லட்சத்து 2 லட்சத்து 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 லட்சமோ லட்சம் பேர்ரா. ஐயோ தாங்க முடியவில்லை. யாரா நீ? உன் பேர் என்ன? ஏய் நான் தான்டா சிடி டிவிடி MP3 ஆபீசர். அட பாவி, பர்மா பஜார்ல திருடி விசிடி விக்கிறோம் போல இருக்கடா. இவங்கிட்ட சிக்கிட்டோமே. ஏய் புயல் அடிச்சு பிழைச்சவன் கூட இருக்கான்டா. ஓ. இந்த பூபதி அடிச்சு பிழைச்சவனே கிடையாதுடா. புபை சார் காசு இருந்தா போடுங்க புபை சார். ஏய் துளசி கூட வாசம் மாறும்டா, இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. துளசின்றான் தவசின்றான், பசிக்கு காப்பாடி அரிசி போட மாட்டான் பாருங்க ஜனங்களே. ஏய் தமிழன் செத்த பின்னால கூட ஓ. பசியோட போக கூடாதுன்னு தான்டா செத்த பின்னால வாய்க்கு அரிசி போடுறாங்க. ஆ. அந்த ரேஷன் அரிசியை கடத்தி இருக்கியே. அட பாவி, ரேஷன் அரிசி. அட ஐயோ 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 ஐயோ, கையில்லாதவனை ரேஷன் அரிசி கடத்தினேன் என்று சொல்லுகிறானடா மாக்காவா. என்ன அநியாயம் வடாது டேய். யாரா டேய்? ஏய் எல்லாரும் தாய்க்கு பின்னால தான்டா தரம்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் என்ன ஆயாக்கு பின்னாடியாடா தரன்ற? என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்கு பின்னால தான்டா நான் தாயவே நேசிக்கிறேன். நீ நாட்டை நேசிக்கிறியோ இல்லையோ, கொடுத்த டயலாக்கை நல்லா வாசிக்கிறடா எவா. ராமா நீ நல்லா வருவடா எவா, காசு போட்டு போடா. ஏய் நான் மேல் பாக்கெட்ல கைய விட்டேன்னா 1 ரூபா எடுக்க போறேன்னு அர்த்தம். ஓ 1 ரூபா வேணாண்டா. அதுவே பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டா 50 பைசா எடுக்க போறேன்னு அர்த்தம். அப்போ எந்த பாக்கெட்ல விட்டாடா 100 ரூபா இருக்கும்? அது அடுத்தவன் பாக்கெட்ல கை விடுறப்ப. அடா பாவி, அடா பாவி. ஏய் வரேன்டா. வராதடா ஓ. அடுத்து யார் வர போறான்னு தெரியலையே. எங்க இருக்கீங்க? வாங்க.
அப்பா எதிர்பார்க்கல ஓ எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலடா எதிர்பார்க்கல நீ எல்லாம் சூர்யா வாய்ஸ் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா வா பல்லாவரத்து தாப்பத்துக்கு நடுவுல ஓ குரோம்பேட்டை இருக்கு அங்க வந்தா காசு போடுவான் போல கூடாஜா இருக்க செங்கல்பட்டுக்கு நடுவுல ஓ பெருங்குளத்தூர் இருக்கு அங்க வந்தா காசு போடுவான் போல இருக்கு மதாரகத்துல மருத்துவ நடுவுல ஓ காஞ்சிபுரம் இருக்கு அங்க வந்தா காசு போடுவான் போல இருக்கு திருச்சிக்கு மதுரைக்கு நடுவுல டேய் போதும்டா ₹1 காசுக்காக அடையாறுல இருக்கிறவன காஞ்சிபுரம் வர வச்சிட்டியாடா வா கிட்ட வாடா தட்டுல காசு இருந்தா போடுறா வா வீட்டுக்கு ₹1 தெருவுக்கு ₹2 ஊருக்கு ₹50 நான் இறக்கட்டவா தெரிஞ்சு போச்சுடா நீ தலை மேல மீனை கூடையில வச்சு விக்கிறவன் போல இருக்கு அதான் இறை காட்டவான்னு சொல்றான் வேணாண்டா மீன் வாங்குற நிலைமையில் நான் இல்லையடா அம்மா காந்தா கடைசி வரையும் திரிக்க மாட்டேன் போல இருக்கு நீ நடத்து ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா டேய் ஷூ போடாமே நான் உன்னோட ஆயிட்டுறா கிட்டவா என்கிட்ட பண்ணிட்டேடா கடை கண்டிப்பா இந்த இடத்துல மாயா பத்தி சொல்லி ஆகணும் அந்த இடத்துல சொல்லாரா இந்த இடத்துல வந்து சொல்லு தேங்க்யூ கண்டிப்பா இந்த இடத்துல மாயா பத்தி சொல்லி ஆகணும் அப்படியே உங்க ஆயாவை பத்தி கொஞ்சம் சொல்றேன் சொல்லு அது இல்லைங்க கண்டிப்பாடா இந்த இடத்துல ஜோ பத்தி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல மட்டுமாடா போற எல்லா இடத்துலயும் இதுதானடா சொல்லிட்டு இருக்கேப்பா டேய் காசு இருக்கா இல்லையாடா ஏதாவது சொல்றா ஓகே தேங்க்யூ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் இந்த சூரியன் வழிக்கு சேத்து யாரது பிச்சைக்காரா இல்ல ஆடிக்காரன் ஓ பிச்சைக்காரனா இல்லடா டேய் ரிச்சாக்காரன்டா பிச்சைக்காரனா அப்போ ஒரு சவாரி ஏத்திட்டு போ அப்படியே சிந்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பைரவ வீட்டு வழியா வந்துடலாம் அட பாவி ஜேகபி நீ சந்தில சிந்து பாடுறவன் இப்போதான்டா தெரியுது ஏண்டாப்பா உன் ரோட்டில் நிற்கிறேன் எவனுமே காசு போட மாட்டான்டா கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது ஏய் ஔவையார் என்னடா சொன்னாங்க மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் இவ்வளவு நேரம் நின்று இந்த தெருவில் பிச்சையே போடலையே இனிமே நீ இந்த தெருவில் நின்று பிச்சை எடுக்கணுமாடா ஓகே நான் பிச்சை எடுக்கல அப்போ ஏதாவது வேலை போட்டுக்குறாவா இதுலடா இதுலனா பக்கத்து தெருக்கு போ இல்லைன்னா அந்த தெருக்கு போ அங்க போய் பிச்சைடா அட பாவி நான் சொல்ல இப்படிதான் நடக்கண்டா டேய் டேய் பிச்சைனா சாதாரண விஷயம் இல்லடா ஓ பிச்சை எடுக்கும்போது சும்மா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படியே பிச்சை எடுக்கணும்டா எங்க எடுத்து காட்டு பார்ப்போம் அம்மா தாயே எனக்கு ₹1 பிச்சை போடுங்கப்பா அடா நம்மளே பீட் பண்ணிடுவான் போல இருக்குடா ஏய், அப்படியே நம்ம எடுக்கிற பிச்சையில கல்யாணியில தொடங்கி காம்போதியில முடிக்கணும்டா ஏன்டா டேய் கண்ணு தெரியாத கபோதி நான் எதுக்கடா கல்யாணத்துல தொடங்கி காம்போதியில முடிக்கணும் டேய் ஏதோ பேசுறேன் இருக்கா பேசாத டேய் உன் வாயால தான் நீ கேட்ட ஆமா நான் வாயால கேட்டேன் இவன் ஆயாவால கேட்டான் நல்லா கேட்டுக்க பிச்சைன்னா சாதாரண விஷயமா சொல்லு. மகாபாரதத்துல குந்தி துர்தாசன்ட்ட மடி பிச்சை கேட்டா ஏடா ரோட்டு ஓரமா குந்தி நின்று விற்கிறவங்க கிட்ட குந்தி பேசுறான்னு சொல்றியாடா பாவி ஏய், உனக்கு ஒரு இடமும் தெரியல ராமாயணத்துல ராமன் சபரிட்ட போய் என்னடா கேட்டான் சவரி முடி கேட்டிருப்பான்டா ஏய், என்னடா அளவு தெரியுது உனக்கு இலக்கணம் தெரியுமா இலக்கியம் தெரியுமா 4 அடியார் தெரியுமாடா உனக்கு 4 அடி வேணா அடிச்சுட்டு போயிடுறான் வா 4 அடி வரை பத்தி பேசாத மகேஷ் இவன் ஏதோ தமிழ் இதுக்கு லெக்சரரா போறான் போல இருக்கு டேய், 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 lecture உனக்கு பண்றான். புரியணும்னா நாக்க புடிங்கிற மாதிரி நச்சுன்னு சொல்றேன் சொல்ல சிங்கத்துல சிங்கம் என்னடா சொன்னா ஏய் சிங்கத்தை கூண்டுல பார்த்துருப்ப சர்க்கஸ்ல பார்த்துருப்ப படத்துல பார்த்துருப்ப வண்டலூர் ஜூல கூட பார்த்துருப்ப ஆனா நேர்ல பார்த்துருக்கியா ஓங்கி அடிச்சா எனக்கு 1.5 டன் வெயிட்ரா இப்பதான்டா உன் பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் ஆனா திரும்பி என் வாயால சொல்ல வைக்காத டேய், 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 உன் உங்களுக்கு வாய்க்கெல்லாம் வாயாலதான் சனி உன் வாய்க்கெல்லாம் அது பத்தாதடா ஆ. சிறுத்தையில ஓ புலவர் ராக்கெட் ராஜா என்னடா சொன்னாரு அடப்பாவி புலவர் ராக்கெட் ராஜாவா திடீர்னு இவன் எங்க இருந்துடா வந்தான் டேய் அருமையா சொல்லிருக்காரா சொல்லு. ஏ காட்டுப்பூச்சி ஆமா ஏ காட்டுப்பூச்சி மூட்டை பூச்சி கழிக்கிறதே தாங்க முடியல இதுல காட்டு பூச்சியை வர விடுறான் டேய், டேய், இவனை டேய். கழுத்தை பிடிச்சி வரல தலைங்க அடுத்து ஏறா வா ஐயோ இடுப்புல வச்சுக்க உப்பு கருவாடு ஊற வச்சு தரணும் 4 நாள் டேய் பாவி ஏண்டா சுதந்திரத்தெல்லாம் மியூசிக் போட்ட உடனே ஏதோ முட்டாய் தான் கொடுக்க போகிறானுங்க காலையில் டிஃபனை முடிச்சிடலான்னு பார்த்தா கிட்ட வந்து கம்ப வயிற்றுக்குள்ள விட்டு ஆட்டுறான் பாரு ஏ வா பிச்சை போடுறான் ஹாய் வேணாண்டா டே சாரி நாய் சண்டை போட்டு கள்ளத்துக்கு அடிக்க போறாங்க இந்த தேசத்துல பிச்சை எடுக்கிறாடா
தேச துரோகி. ஆமா நான் தேச துரோகி, இவர் தேச தியாகி. ஏய் ஏய் உன் கையும் கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்கலாமாடா? ஆமாடா, கை கால் நல்லா இருக்கவன் எங்கடா உழைச்சி சம்பாதிக்கிறான்? கையை காலை எடுத்து தானடா சம்பாதிக்கிறானுங்க. ஏய், 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 ரெண்டு கையால தூக்கி மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறான்டா. அடப்பாவி, 2 கையும் இல்லைன்னு சொல்றான், எப்படா மூட்டையை தூக்க முடியும்? அறிவு கேட்ட பசங்க இருக்கிற நாடுறாது. இங்க பாரு சொல்லு மகப்பா, இவங்களாம் என்ன பண்ணலாம்? இது என்ன கொடுக்காம மாயமா பார்த்து என்ன பண்ண? உன் பேர் என்னடா? ரேஷன் கார்டு கொடுக்க போறான் போல இருக்கு. தாதாடா. உன் ஐடி நம்பர் சொல்றா. ஐடி நம்பர். அடப்பாவி, துண்டு வீடி வச்சிருக்கவன்ட்ட வந்து ஐடி கேட்கறான் போடுறா. என்னடா தட்டை கொஞ்சம் கீழே வச்சுட்டு உன் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணி பாரு, உனக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. அடப்பாவி, ஏண்டா கைக்கு க்ளோஸ் கொடுங்கடான்னு கேட்டா பேக்ஸ்ன்றான். உன்னெல்லாம் நடு ரோட்ல வச்சு நாய சுடுற மாதிரி சுடணும்டா. ஏண்டா எந்த ஊர்லடா நடு ரோட்டில் வச்சு நாயை சுடுறானுங்க? ஏண்டா 2 ரொட்டி சுட்டு கொடுங்கடான்னு கேட்டா தத்துவங்கள்லாம் பேசுறானுங்க. இப்படிதான் எவனோ சொன்ன பழமொழிய இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு படம் அடிக்கடா நீங்களா? டேய் ஓ கமாஸ் கம்பு வேணா எடுத்துக்கடா. ஆத்தரைக்கா கத்திரிக்காய் விற்கிறவன் போல இருக்கே. விலைவாசிலாம் ஏறிச்சுடா. டே கத்திரிக்காய் வாங்காத முடியாதுடா என்னால. சரி நாய் சண்டை போடுதுன்னு கல்ல எடுத்து அடிக்க போறானுங்க. வேணாம் கிளம்பு. மகப்பா முருகாசாமி வச்சிடலாமா? ஓகே. இதே ஏன்டா என் கையில் கொடுத்தீங்க? இது கொடுத்து தான் தெரியணுமா நான் பிச்சைக்காரனே? இந்தா வச்சுக்க அவன் ப்ராப்பர்ட்டியில். நம்ம சிரிச்சா போச்சு ரவுண்டில் திவாகர், அமுதாவாணன், ராமர், அதுக்கப்புறம் நம்ம ஜெயச்சந்திரன். ஸோ இவங்க 4 பேர் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. முதல்ல சிரிச்சது நீங்கள் தான். எப்படி இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்துச்சா? ஓகே சூப்பர். எல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் 4 பேருக்கும். ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணீங்க 4 பேருமே, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. இன்னைக்கு சிரிச்சா போச்சுல நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண 4 பேருக்கும் நல்லா சாப்பாடு வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.